Yellow France, um, ஜனநாயகன் ஃபீவர். அந்த ஃபீவரில் தான் நான் இருக்கேன் இப்போ. ஏன்னா ஜான்வரி பொங்கல் ரிலீஸ்க்கு வர வேண்டிய படம் இவ்வளோ நாள் கழித்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து டியூஸ்டேவே புக் பண்ணிட்டேன். ஆனால் சாட்டர்டேக்கு தான் புக் பண்ணேன். இங்கே சிட்னியில் வந்து தேர்ஸ்டே, அதாவது நேற்று ரிலீஸ் ஆச்சு. வீக் டேஸில் கொஞ்சம் கஷ்டம் பார்க்குறது, ஏன்னா ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு. அதுவும் இல்லாமல் ஷோ ஏதோ 8 மணிக்கோ 9 மணிக்கோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். 8:45 ஷோ ஏதோ இருந்தது. அடுத்த நாள் வேறு ஆஃபீஸ் வேறு போனோம். சரி அவ்வளோ லேட்டாக எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே தான் புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு 3 மணிக்கு ஷோ, ஆக்சுவலாக மதியம் 3 மணிக்கு ஷோ. என்ன சொல்கிறது, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பகவந்த் கேசரி பார்த்துட்டேன். பகவந்த் கேசரி வந்து எனக்கு பிடிச்சிது. அது என்னமோ தெரியல, நான் வந்து பாலையா படத்தெல்லாம் வந்து இது வரைக்கும் முழுசாக பார்த்ததில்ல. பட் சரி, இது ஜனநாயகன் இதை ரீமேக் பண்ணியிருக்காங்களே, என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போன்ட்டு பார்த்தேன் ஆக்சுவலாக. ஆனால் அந்த படம் பார்த்தப்புறம் தான் வந்து கிட்டத்தட்ட பாலையாவோட ஃபேனாகவே மாறிட்டேன் நான். என்ன காரணம்ன்ட்டு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி கமெண்டில் கலாய்ச்சி தள்ளாதீங்க. அதாவது அவரோட படம்லாம் வந்து அவருக்குன்னே எழுதுகிற மாதிரி எனக்கு அவர் ஒரு தனி ஜான்ரா. ஏன்னா நார்மல் மூவி பேராமீட்டர்ஸ் வந்து அவரோட படத்தில் அப்ளை பண்ண முடியாது. எதனால் சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, அவரோட கேரக்டர் வந்து ரஜினியும் பார்த்திபனும் கலந்த ஒரு கலவை. அந்த மாதிரி இப்போ தமிழில் வந்து ரஜினியோட ஆக்ஷன் இது ப்ளஸ் பார்த்திபனோட டைமிங் கலந்து யாராவது ஒரு நடிகர் தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு ஜான்ரா வந்து அவருக்குன்னே அவர் உருவாக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இன்டென்ஷனலாக இருக்குது. அவர் பண்ணுற ஆக்ஷன் சீன்ஸு எல்லாம் தமாஷா தான் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இன்டென்ஷனலாக தான் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவர் படம்லாம் இருக்குல்ல, இவர் எடுத்தார் நம்ம அஜித் வச்சு, குட் பேட் அக்லி, அவர் எடுப்பார்ல, ஒரு ஆந்திரா டைரக்டரு. அவர் படம்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி ஸ்பூஃப் ஸ்டைலில் இருக்கும். பட்டு ஸ்பூஃப் கிடையாது, எல்லாம் லவுடாக இருக்கும், ஒரு மாதிரி சத்தமாக. அது அது ஒரு மாதிரி டெலிபரேட்டாக பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இவருக்குன்னே எழுதுகிறாங்க போல இருக்குது தெலுங்கில் பாலையா. அது ஒரு விதமாக அதுவும் நல்லா தான் இருந்தது, ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. படம் ஃபுல்லாக அப்படியே ஃபன்னாக போயிடுச்சு. அதை பார்த்துட்டு நான் எப்படிரா இந்த மாதிரியான ஒரு ஜான்ரா ஸ்பெசிஃபிக் மூவி, அதில் வந்து நம்ம தளபதி எப்படி நடித்து அது ஜெயிச்சு, அது வந்து அதுவும் கடைசி படம் வேறு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரிவ்யூஸ் நம்ம பேடி ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அவர் 10 நிமிஷத்துக்கு ஒரு ரிவ்யூ போட்டிருக்காரு, அவருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது. அப்புறம் இன்னொரு பையன் இங்கே இந்த ட்ரைட் அண்ட் ரெஃப்யூஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தன் ஹிந்தி இதில் இருந்து ரிவ்யூ பண்ணுவான். அவன் கழுவி கழுவி ஊற்றிட்டான் படத்தை. நம்மளுக்கு அதான் ஒரு மிக்ஸ்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என் தங்கச்சி வந்து ஆல்ரெடி 2வது தடவை பார்த்துட்டாலாமா படத்தை. என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. அவள் வந்து ஒரு விஜய் வெறி, என்ன சொல்கிறது, விஜய் ஃபேனில், விஜய் ஃபெனாட்டிக். தங்கச்சியும் தங்கச்சி ஹஸ்பண்ட் 2 பேருமே
கொலவெறி விஜய்னா. அதனால் நேற்று ஒரு தடவை பார்த்துருக்காங்க. அப்புறம் நேற்று ஒரு தடவையா நேற்று ஒரு தடவை பார்த்துருக்காங்க போல இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஒரு தடவை பார்த்துருக்காங்க. நான் இதில் வேறு வந்து என்ன வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. சரி நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கே அப்படிங்கிற வேறு வழி இல்லாமல் அப்படியே எக்ஸ்பெக்டேஷன், அப்படியே ஒரு ஹைப், அந்த அந்த மூட்லேயே இருக்கேன் நான் இப்போ. ஒரு 2 ரிவ்யூ தான் பார்த்தேன். அதுக்கு மேலே வேறு எதுவும் பார்க்கல. அப்புறம் சும்மா நிறைய ரிவ்யூ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஃபுல் ஆல்ரெடி நம்மளுக்கு கதை தெரியும். அதுலேயே வந்து அதுவும் இல்லாமல் இது ஃபுல் ரீமேக் இல்லை, ஒரு மாதிரி 50% ரீமேக்குங்கிற மாதிரி எங்கேயோ அது ஏதோ வீடியோவில் தான் பார்த்தேன். அது வரைக்கும் ஓகே தான். ஏதோ ஹெச் வினோத் அவரோட இது ஏதோ இன்சர்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அப்புறம் நிறைய இந்த மீம்ஸு ரீல்ஸ்லலாம் அமுச்சிக்கிட்டு இருக்காங்க பெங்களூரில். அதை கொண்டாடினாங்க, ஒரு இங்கே இதை கொண்டாடினாங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏன்டா இப்படி ஹைப்பு கூட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபீவர் ஆல்ரெடி நாங்கள் ஜனநாயகன் ஃபீவரில் இருக்கும்போது ரைட்டு, நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் வீடியோவை போடுறேன். ரைட்.